இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 6ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்ததுண்டோ என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு விதி செய்வோம். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். கவியரசு என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல்லெடுத்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் குடல் எழுத்து. கல் குடல் எடுத்து. நாநிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு குடல் நிலம். நாடு குடல் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. களம் குடல் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி. புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணை என்று அழைக்கப்படுகிறது. நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதர் பரதியர், எயினர் எயிற்றியர். நெய்தல் நில மக்களின் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலத்தின் பூ தாழம்பூ. காதால் கேட்டு வாய்மொழியாகவே வளர்க்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடலில் அடங்குபவை ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாடல், தொழில் பாடல், தாலாட்டு பாடல். நாட்டுப்புற இயல் ஆய்வு என்ற நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். கதிர் சுடர் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் குடல் சுடர். மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு குடல் அடக்கி. பெருமை குடல் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். அடிக்கும் குடல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் மலை. அடிக்கும் மலை. இதில் ஒரு சின்ன தப்பு இருக்குது. அடிக்கும் மலைன்னு இருக்கு, இல்லை அடிக்கும் மலை. பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா என்ற பாடலின் ஆசிரியர் சு. சக்திவேல். பொருட்களை கொடுத்து தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் எனப்படும். அதாவது நமக்கு அதிகப்படியாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்வது பெயர்தான் பண்டமாற்று வணிகம். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக அவர்கள் உப்பினை பெற்றனர். சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் ஆட்டின் பாலை கொடுத்து எதனை பெற்றனர்? தானியம். வணிகம் எத்தனை வகைப்படும்? வணிகம் 2 வகைப்படும். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி கொண்டு குழுவாக வெளியூர்களுக்கு செல்வார்கள். இந்த குழுவிற்கு வணிக சாத்து என்று பெயர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. துறைமுக நகரங்கள் பட்டினம், பாக்கம் என்று குறிப்பிடப்படுகின்றன. பண்டைய தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகம் எது? பூம்புகார் துறைமுகம். தனி நபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும். ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் நடத்துவது நிறுவன வணிகம் ஆகும். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. பாலொடு வந்து கூழொடு பெயரும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. சிறு வணிகர்கள் நுகர்வோர்களுடன் நேரடி தொடர்பு கொள்வார்கள். நுகர்வோர்கள்னா இங்கிலீஷில் கஸ்டமர்ஸ். தமிழ்நாட்டில் இருந்து பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை? தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி மற்றும் மிளகு. சீனத்திலிருந்து தமிழ்நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் கண்ணாடி, கற்பூரம் மற்றும் பட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி.
அரேபியாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை, அதாவது அரேபியன் குதிரை. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல செய்யின் என வணிகரின் நேர்மை பற்றி குறிப்பிடும் நூல் திருக்குறள். இதை இப்படியும் கேட்கலாம். என்ற திருக்குறளில் வணிகரினுடைய எதை பற்றி குறிப்பிடப்படுகிறது? வணிகரினுடைய நேர்மை. வணிகரை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். வாணிகம் குடல் சாத்து வணிகம் குடல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிகச்சாத்து. இச்சு வரும் வணிகச்சாத்து. பண்டம் குடல் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. வண்ணப்படங்கள் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வண்ணம் குடல் படங்கள். விரிவடைந்த என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு குடல் அடைந்த. கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் பணத்தாள். பேங்க் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் வங்கி. செக் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் வரைவோலை. டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் பற்று அட்டை. கிரெடிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் கடன் அட்டை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. இ காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மின்னணு வணிகம். சங்ககால வணிகம் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். துறைமுக நகரம் பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய கூற்று? ஔவையாரது கூற்று. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்து எனப்படும். சுட்டெழுத்துக்கள் அ, இ, உ என்பன சுட்டெழுத்துக்கள். தற்போது எந்த சுட்டெழுத்தை பயன்படுத்துவது இல்லை. உ என்ற சுட்டெழுத்து தற்காலத்தில் உபயோகத்தில் இல்லை. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அது அகச்சுட்டு எனப்படும். இது அப்படியே மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. உள்ளேயே இருந்தால் அது அகச்சுட்டு, வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. இது அப்படியே மாற்றி டைப் ஆயிடுச்சு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படுகிறது. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ என இந்த அப்படிங்கிற இந்த, இப்பக்கம், இந்த புத்தகம் அதெல்லாமே இ அப்படிங்கிற எழுத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் அது அண்மை சுட்டு. அண்மையிலுள்ள பொருளை சுட்டும் எழுத்து அண்மை சுட்டு. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து அ. அந்த, அந்த மரம், அந்த மலை. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையே இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து உ. இது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டெழுத்து. அருகிலேயும் இல்லை, தொலைவிலேயும் இல்லை, ரெண்டுக்கும் பொதுவாட்டு ஒரு நடுவில் இருக்கக்கூடிய எழுத்தை ஒரு பொருளை சுட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் உ அப்படிங்கிற எழுத்து. அ, இ என்ற சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது சுட்டு திரிபு எனப்படுகிறது. அப்பக்கம் அப்படிங்கிறது அந்த பக்கம் அப்படின்னு திரிந்து வந்துடுறதுனால இது சுட்டு திரிபு. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ இது எல்லாமே வினா எழுத்துக்கள். ஏனா எந்த பக்கம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். யா அப்படின்னா யார். ஆ வந்தாயா, ஆ வந்தாயோ, ஓ அப்போ ஓ. ஏ அப்படின்னா ஏன் அந்த கேள்விக்காக பயன்படுத்தக்கூடியதான் ஏ. வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து ஏ, யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து ஆ, ஓ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்து பாருங்க எந்த.
எந்த பக்கம் அவர்கள் சென்றார்கள். அப்போது அது வந்து மொழியின் முதல்ல தான் வருது ஏ. யார் அங்கே போனார்கள். அப்போ யா அப்படிங்கிறது சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து வந்து ஆ, வந்தாயா, வந்தாயோ அப்படிங்கிறது. அப்போ ஆ, ஓ எல்லாமே மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து. வந்தாயே அப்படின்னு கேட்கலாம். ஏ அது ஒரு கேள்வி மார்க்கில் கேட்கலாம். ஏன் அப்படிங்கிற கேள்வியும் நம்ம முதல்ல கேட்கலாம். அவர்கள் அங்கே சென்றார்கள் ஏன் அப்படிங்கிற கேள்வி. அவர்கள் ஏன் அங்கே சென்றார்கள், அந்த ஏ வந்து முதல்லையும் வந்திருக்கு. அவர்கள் அங்கே சென்றார்களே அப்படிங்கிற கேள்வியில் சென்றார்களே அதில் ஏன்னு முடிந்திருக்கு. மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. மொத்தம் 5 வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமாயின் அது அகவினா எனப்படும். அகவினா எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு எது, யார், ஏன். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருமாயின் அது புறவினா எனப்படும். துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன. பட்டினம், பாக்கம். பொருட்களை விற்பவர்கள் வணிகர்கள், பொருட்களை வாங்குபவர்கள் நுகர்வோர்கள். நடுவனின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரி வணிகரினுடைய எத்தன்மையை எடுத்துரைக்கின்றது, நேர்மையினை. நானிலம் படைத்தவன் நூல் என் நூலில் இடம்பெற்றுள்ளது. நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா புதியதொரு விதி செய்வோம். நெய்தல் திணைக்குரிய நிலம். நெய்தல்னாலே கடலும் கடல் சார்ந்த நிலமும். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் மரம். மரம் என்றால் வீரம் என்று பொருள். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று பாடியவர் யாருன்னா ஔவையார். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பாரம்பரியம் என்ற சொல்லின் கலைச்சொல் தருக, ஹெரிட்டேஜ். இப்படியும் கூட கேட்கலாம். ஆங்கில சொல் கொடுத்து தான் தமிழ் சொல்லும் இல்லை, தமிழ் சொல்ல கொடுத்து அதற்கு நிகரான ஆங்கில சொல்லும் கேட்கலாம். பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ். நானிலம் படைத்தவன் என்ற நூலின் ஆசிரியர் கூறும் 4 நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மொத்தம் 4 நிலங்கள். அதாவது அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பை தான் அதில் சொல்கிறாரு. அதாவது தமிழ்நாடு வளம் நிறைந்தது, அங்கே பாலை அப்படிங்கிற நிலையமே கிடையாது. நானிலம் படைத்தவன் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தலை படைத்த தமிழன் அப்படிங்கிற பொருளை தரும். எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியான்னு சொன்னாலே அரேபிய குதிரை அப்படின்னு ஞாபகம் வந்துடணும், அரேபியா. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அங்கே மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 கூட்டல் நிலம். பொருட்களை வாங்குபவர்கள் நுகர்வோர்கள், விற்பவர்கள் வணிகர்கள். ஔவானம் என்ற சொல்லின் சுட்ட எழுத்தை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது புறச்சுட்டு. இதை பாருங்களேன், ஔவானம் அப்படிங்கிற ஆவை நம்ம எடுத்துட்டோன்னா இவ் பொருள் தராது, அதனால் இவ்வையும் சேர்த்து எடுத்துட்டோன்னா வானம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனி பொருளை தருது, அதனால் இதுக்கு பேர் வந்து புறச்சுட்டு. பொறுத்துக, விடிவெள்ளி விளக்கு, மணல் பஞ்சுமெத்தை, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை. அதாவது மீனவர்களுக்கு விடிவெள்ளி போன்றது. மீனவர்களுக்கு விளக்கு எதுனா வானத்தில் தோன்றக்கூடிய விடிவெள்ளி. மீனவர்களோட பஞ்சுமெத்தை எதுனா மணல் தான். மீனவர்களுக்கு ஊஞ்சல் போன்றது புயல். மீனவர்களுக்கு போர்வை போன்றது பனிமூட்டம். மீனவர்களுக்கு கதிரவனினுடைய ஒளி தான் கதிர் சுடர். மின்னல் கோடுகள் தான் மின்னல் வரி. அரிச்சுவடி, அவர்களுக்கு அரிச்சுவடி. அதாவது மீனவர்களுக்கு அரிச்சுவடி எதுனா அந்த அரிச்சுவடி எதுனா மின்னல் வரிகள் தான் மீனவர்களுடைய அரிச்சுவடி. மின்னல் வரிகள் தான் மீனவர்களினுடைய அரிச்சுவடி. இது வந்து அந்த பாடத்தில் உள்ள பொருள் தருக. கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரினா மின்னல் கோடுகள். அரிச்சுவடினா அகர வரிசை எழுத்துக்கள். மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற. கழனி என்றால் வயல். சமர் என்றால் போர். நல்கும் வழங்கும் தரும். 2 பொருள் உண்டு. நல்கும் என்றால் வழங்கும், இன்னொன்று தரும். பொறுத்துக, மரம்
வீரம், அதாவது சொல்லும் பொருளும். எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி. களம், கப்பல். ஆழி, கடல். பொருத்துக. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருத்துக. பண்டம், கமோடிட்டி. பயணப் படகுகள், ஃபெர்ரீஸ். பாரம்பரியம், ஹெரிட்டேஜ். நுகர்வோர், கன்சியூமர். கடற்பயணம், வாயேஜ். தொழில் முனைவோர், என்டர்பிரினர். கலப்படம், அடல்ட்ரேஷன். வணிகர், மெர்ச்சன்ட். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து என குறிப்பிடும் நூல் நற்றிணை. பாலொடு வந்து கூலொடு பெயரும் என குறிப்பிடும் நூல் குறுந்தொகை. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அகச்சுட்டு, இம்மலை என்பது அகச்சுட்டு. புறச்சுட்டு, இது என்பது புறச்சுட்டு. அகவினா, எது என்பது அகவினா. புறவினா, அவனா என்பது புறவினா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டிஜிட்டல், மின்னணுமயம். டெபிட் கார்டு, பற்று அட்டை. இ-காமர்ஸ், மின்னணு வணிகம். டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. அவ்வளோதான்.